ஹாய், நாங்கள் ஒரு குட்டி ஃபங்க்ஷனுக்கு தான் ரெடியாகி போயிட்டுருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, என் மாமா பொண்ணு வந்து பெரிய பொண்ணு ஆகிட்டா, அதுக்காக சடங்கு எல்லாம் செய்யணும். அந்த ஒரு குட்டி ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பி போனோம். பட் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் எல்லாம் வந்துட்டாங்க. நாங்கள் தான் ரொம்ப லேட்டு. எல்லாருக்குமே அம்மா வீடுனாவே கொஞ்சம் ஸ்பெஷல் தான். எனக்கும் அப்படி தான். ஏன்னா நான் பிறந்து வளர்ந்த ஊர் அது. அது மட்டும் இல்லாமல் இங்கே அவ்வளோ அழகாக நேச்சுராக சூப்பராக இருக்கும். போனதுமே அவளுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு, எனக்கும் பயங்கர பசி. அவளுக்கு எல்லாம் சடங்கெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பனானா வடை எல்லாமே கலந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, சக்கரை போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் அவளுக்கு சாப்பிட வச்சுட்டு நானும் சாப்பிட போயிட்டேன். மீரா பாப்பா போனதுமே அவளை தூக்கி வச்சு எல்லாரும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவளும் சமத்தா இருந்தனால எல்லாருக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது. ஃபஸ்ட்டு எதாக இருந்தாலும் பிரேக்ஃபாஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே சாப்பிட்டு நான் அப்புறம் எல்லாத்துக்கும் வர்றவங்க எல்லாருக்குமே கெஸ்ட்டுக்கெல்லாம் நான் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இந்த ஃபங்க்ஷனில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே என்னோட அம்மாவோட ரிலேஷன். எப்போவுமே ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அப்பாவோட ரிலேஷன் கூட தான் நம்ம ரொம்ப டச்லேயும் ரொம்ப அட்டாச்சாகவும் இருப்போம், ஏன்னா காண்டாக்ட்லேயே இருப்போம். ஆனால் அம்மாவோட ரிலேட்டிவ்ஸ் கூட எப்போவுமே வந்து அந்தளவு காண்டாக்டும் டச்சும் இருக்காது. இதில் இவங்க எல்லாத்தையும் பார்த்ததுல நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அவங்க எல்லாத்துக்கூடயும் ரிலாக்ஸ்டாக பேசிட்டு ஃபேமிலி ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நான் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு எனக்கு அவ்வளோ ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. யாரெல்லாம் இது ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். தென் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் ஒரு குடிசையெல்லாம் கட்டி அந்த சடங்கெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குடிசைக்குள்ளெல்லாம் விட்டுட்டு அப்புறம் சின்ன சின்ன சடங்கெல்லாம் தண்ணி ஊற்றி மஞ்சள் பூசி இந்த மாதிரி சடங்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எல்லா சடங்கும் பண்ணி முடிச்சோன்னா அவளுக்கு லைட்டாக மேக்கப்லாம் போட்டு ஹேர் ஸ்டைலாம் பண்ணி கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் இது முடிச்சதுக்கப்புறம் லஞ்ச் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் வடை பாயாசத்தோட சூப்பர் லஞ்ச் ரெடி பண்ணி நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய்.